யோகா மருத்துவத்தில் தண்டுவட சம்பந்தப்பட்ட நோய்களை வராமல் தடுக்க முடியுமா என்பதுதான் இந்த வீடியோ பார்க்கக்கூடியது. யோகா என்பது உடலையும் மனதையும் உணர்ச்சியையும் கட்டுப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை முறை, பயிற்சி முறை. இந்த யோகா பயிற்சியில் நோய்களை வராமல் தடுக்க முடியும், வந்த நோய்களை ஆரம்ப கட்டத்தில் இருந்தால் குணப்படுத்த முடியும், மறுவாழ்வு கொடுக்க முடியும். அப்ப வராமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அன்றாட பயிற்சிகள் செய்ய வேண்டும். யோகா பயிற்சிகள் குறிப்பாக தண்டுவட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், சர்விக்கல் ஸ்பாண்டிலிசிஸ், லம்பா ஸ்பாண்டிலிசிஸ் இது போன்ற தண்டுவட நோய்கள் வராமல் தடுத்துக் கொள்வதற்கு ஆரம்பத்திலிருந்து பயிற்சிகள் செய்ய வேண்டும். குறிப்பாக ஒரு 40 வயதை கடந்தவர்களுக்கு டீஜெனரேஷன் சேஞ்சஸ் நார்மலாகவே ஏற்படுத்தும். அனைவர்களுக்கும் கிடையாது, ஒரு சில நண்பர்களுக்கு. அப்ப அதை வராமல் தடுத்துக் கொள்வதற்கு அன்றாட ஒரு அரை மணி நேரமாவது யோகா பயிற்சி செய்ய வேண்டும். யோகா பயிற்சி செய்வதன் மூலம் தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய இந்த இன்ட்ராவென்ட்ரிகுலர் காலத்தை ஸ்ட்ரென்தனிங் பண்ணுவதற்கும், ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்கும், ஸ்பேஸ் வென்ட்ரிகுலர் காலம் பல்ஜ் ஆகுவதை தடுப்பதற்கும் நல்ல பலன் அளிக்கிறது. ஆரம்ப கட்டத்தில் இருந்தால் குறிப்பாக ஒன்ஸ் வராமல் தடுக்க முடியும், வந்துவிட்டால் அதை கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்கு 1 or 2 ஸ்டேஜில் இருக்கக்கூடியவர்களுக்கு யோகா மருத்துவம் மூலம் கூட குணப்படுத்த முடியும். பட் ஸ்டேஜ் சிவியாரிட்டி அதிகமாகும் போது குறிப்பாக வலி இடுப்பிலிருந்து காலுக்கு வருது, அல்லது இடுப்பிலிருந்து வயிற்று பகுதிகளுக்கு வருகிறது, எலக்ட்ரிக்கல் பெயின் ஏற்படுகின்றது. இது போன்ற கண்டிஷன் வரும்போது யோகா பயிற்சி சிவியராக அதிகமாக செய்யும் போது வலி அதிகரிக்கும். ஆகவே அதை அந்த வலியை கட்டுப்பாட்டு கொண்டு வந்த பிறகு இந்த பயிற்சிகளை செய்யும் போது தடுத்துக் கொள்ள முடியும், குணப்படுத்த முடியும். ஆகவே நோய்களை வராமல் தடுத்துக் கொள்வதற்கு யோகா பயிற்சி இருக்கின்றது. நோய்கள் வந்துவிட்டால் அதை கட்டுப்பாட்டு கொண்டு வருவதற்காக சில ஸ்பெசிபிக்கான பயிற்சிகள் இருக்கின்றது. மறுவாழ்வு கொடுப்பதற்கும் பயிற்சிகள் இருக்கின்றது. அனைத்து ஏஜ் குரூப்பும் செய்யலாம் யோகா பயிற்சியை பொறுத்தவரை. ஒரு சில நண்பர்கள் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, பயிற்சிகள் இனிமேல் செய்ய முடியாது, தலைகீழா நிற்கிறது மட்டும் தான் யோகா என்று கிடையாது. மாடிஃபை ஒவ்வொரு ஆசனத்திற்கும் 8 நிலைகள் உள்ளன. அப்போ உங்களுக்கு எந்த லெவலுக்கு செய்ய முடிகிறதோ அதை பேஸ் பண்ணி பயிற்சிகளை மாடிஃபை பண்ணி சிகிச்சை கொடுக்கலாம். ஆகவே உங்களுக்கு ஏதேனும் தண்டுவட சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் உடனடியாக ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 கண்டிஷன் பயிற்சிகள் செய்ய வேண்டாம். ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தால் யோகா பயிற்சி, யோகா மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று செய்வது நல்லது. அட் த சேம் டைம் வராமல் தடுத்துக் கொள்வதற்கு அன்றாட ஒரு ½ an hour, மார்னிங் 5 to 8 இன் பிட்வீன் ஒரு ½ an hour, ஈவினிங் 5 to 8 இன் பிட்வீன் ஒரு ½ an hour தொடர்ந்து செய்வதன் மூலம் நம்மளுடைய தண்டுவடத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியும். இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.